அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம் அனைவரையும் முன்னோக்கி செல்லும்படி, அதாவது தீமையான யாவையும் நன்மையாக மாற்றும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பாத்தீங்கன்னா, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் கிட்ட அடிமையா இருக்காங்க. அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மோசே என்கிறதான ஒரு தேவ மனிதனை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை அழைத்து என் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகி, என் ஜனங்களை நீ எகிப்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் காண்பித்து, இவ்விதமாய் நீ செய்து என் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வா என்று மோசேக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து அந்த எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தீமையான யாவையும் நான் நன்மையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தீமையான யாவையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர், ஆண்டவரே, நன்மையானதை உடைய ஜனங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிற தேவன், தேசத்தின் பலனை அனுபவிப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், ஆண்டவரே, நீர் அப்படியே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்பா, ஆடுகள் மேய்த்திருந்த மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பின கர்த்தர், ஆமா ஆண்டவரே, இன்றைக்கும் கூட உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் ஆண்டவரே நீர் நன்மையாக மாற்றுவீராக, நன்மையாக மாற்றுவீராக. எந்த தேசத்தை விட்டு கடந்து வந்தாங்களோ அதே இடத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு, செழித்திருக்கும்படிக்கு, உயர்ந்திருக்கும்படிக்கு தேவனே நீர் கிருபை செய்வீராக. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதியை நீக்கி நீர் சுகத்தை கட்டளையிடுவீராக. எல்லா கடன்ல இருந்தும் நீர் ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பாவத்தை மன்னித்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தகப்பனே, சாபத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு உதவி செய்வீராக. அப்படியே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக, இந்த ஜெபத்தில் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. சகல துதி, புகழ், கனம், மகிமை எல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் எடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். God bless you.